வாழ்க வளமுடன். சரி ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து பார்த்தனா நீயும் இவனும் கிளம்பி போயிட்டு சிக்கன் கடையில் சிக்கன் வாங்கிக்கோங்க. இல்லை சிக்கன் நாங்கள் வாங்கிக்கிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. உனக்குனா நீ வந்து உனக்கு கிரேவி செய்யலாம். பேஸ்ட்டு அதை சொல்லி என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் ஆச்சி சிக்கன் மசாலா ஆச்சி தான் எனக்கு வேணும். சரியா? ஆச்சி வேணும். தேஜோ தேஜி நீயே வச்சுக்கோ. சரி ஓகே. ஸோ சரி ஓகே, இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் நீ வாங்கிட்டு டேரெக்டாக அவன் வீட்டுக்கிட்ட வந்துரு. சரியா? ஓகேடா, நீங்கள் 2 பேர் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருங்க. நாங்கள் 3 பேர் போயிட்டு அவனுக்கு அவன் பர்த்டே கேக் மட்டும் வாங்கிட்டு டேரெக்டாக புரியுதா? வேறு எதுவுமே அதான் ஓகே அதெல்லாம் ஓகே. இப்போ சிக்கன் வாங்குறேன் இல்லை, சிக்கன் லைவ் வாங்குறேன் இல்லை அப்படியே நார்மலாக வாங்குறியா? அதை நாங்கள் எப்படி வாங்கினாலும் நீ சமைப்பா தானே? சமைப்பேன். பட் ஏன்னா லைவ் வாங்கினா நம்ம கறி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. சரிடா, நாங்கள் வாங்கிக்கிறோம்டா சிக்கனு. உனக்கு என்ன இப்போ உனக்கு எவ்வளோ கிலோ சிக்கன் வேணும்? 1.5 கிலோ கிரேவி. அரிசி இப்போலாம் ஒன்று அரிசிக்கு போல இல்லை நடக்கும். நீ லைவ் நீ 2.5 கேட்டினாக்கா அவன் 2 தம்பி எனக்கு அது தேவையில்லை. உனக்கு சமையலுக்கு உனக்கு சிக்கனுக்கு எவ்வளோ வேணும் அதை மட்டும் சொல்லு. டேய் 3 நாள் கேட்கல, இன்னைக்கு ஒரு நைட் சாப்பிட்றதுக்கு. உனக்கு சிக்கனுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டா 1 கேஜி அரிசிக்கு 1 கேஜி சிக்கன். 1 கேஜி சிக்கன் இருந்தால் போதுமா? 7 பேருக்கு 1 கேஜி போதும்ன்றா. சரி ஓகே, அப்போ நாங்கள் லைவாக வாங்குறோம், ஏதோ ஒன்று வாங்கிக்கிறோம். 1 கேஜி உங்களுக்கு சிக்கன் வேணும். 1 கேஜி சிக்கன் வராதுடா. என்னது சிக்கன் மினிமம் மச்சான் 1.5 கேஜி நாங்க லூஸ்ல கூட வாங்கிக்கிறோம்டா. நாங்க வாங்கிக்கிறோம்டா ஏதோ ஒண்ணு. உனக்கு 1 கிலோ சிக்கன் அவ்வளவுதான். உனக்கு 1 கிலோ சிக்கன் அவ்வளவுதான். சரி ஓகே. நீ மிச்ச கறி உங்களுக்கு இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா நீங்க இவனை போய் வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம 3 பேர் போயிட்டு நம்ம கேக் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். சரியா? புரியுதா? அருமை. ஓகே கிளம்பு. போலாம் வளர்றதுக்கு தேங்க்ஸ். கிளம்பு. நானும் போட்டா இவன் தெரியல கொஞ்சம் பயமுறுத்துறோம் ரொம்ப. ஏய் ஏதோ எல்கேஜிக்கு அந்த ஸ்கூலுக்கு போற மாதிரி ஆளுவா. சரி ஓகே கிளம்புங்க பை. ஸோ வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 10 அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 11 நம்ம அரவிந்தோடைய வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே இருக்குது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஸ்டே வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இங்கே வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே டென்ட் எடுத்து வந்திருந்தோங்க. நைட் ஸ்டே ஆகிட்டு ஸோ ஃபயர் கேம்ப் போட்டு அப்படியே நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். ஆச்சி சிக்கன் மசாலா எங்கே அவனை அனுப்புகிறோம் மேடம். இருறா ஒரு நிமிஷம். ஸோ எதில் விட்டன்னு கூட தெரியல. ஸோ ஃபயர் கேம்ப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ல இருந்து இல்லை. ஃபயர் கேம்ப் போட்டு அப்படியே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு நைட்டுக்கு காலையில் வரலாம் தான் பிளான் இருந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா, சரி எப்படியோ டென்ட்டு ஸ்டே பண்ணி ஃபயர் கேம்ப் போடுறோம், அப்படியே நம்மளே சமைச்சு சாப்பிட்றலாம் நைட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிட்டு ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அவனுக்கு கொஞ்சம் பாருங்கள் வாங்க சொல்ல என்னடா பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டணும், அப்படியே தூக்கி போட்டணும் வருதுல விளாகுக்கு. ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலகன்னு தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஓகேங்க, என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா விளாக் கண்டினியூ. பாய். இது போயிட்டாப்பா காலி போயிட்டு ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்க்கலாங்க. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 போல் ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் சமைக்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கணும். பார்க்கலாம். இவனோட பாகுபலி ட்ரெஸ் எடுத்துருக்கான். மற்ற இங்கே இல்லைடா, அப்படிக்கா சமைக்கலாம்டா. அங்கே போய்டா தூக்கு. ஏய் 2 ஸ்டவ் ரெடி பண்ணுங்கடா. சரி ஒரு 2 ஸ்டவ். சரி ஓகே ப்ரோ. ஏன்டா என்ன ஸ்டவ் என்னடா பண்ணுவீங்க? டேய் நீ ஃபஸ்ட்டு போய் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு மேலே என்ன ஆச்சுன்னு பாரு. நீ மேலே ஆச்சுன்னு நான் இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் மேலே போட. நான் சொன்ன சைடு அப்போ போகிறேன்.
போடா வீடியோ ஆனாக்குதாடா ஆமாண்டா ஏய் வாடா ஒன்னாவாது பொண்ணா பொண்ணா மொத்தமா எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் வாங்க போறாங்க. தேக்ஷா எடுத்துட்டு வா. அப்படியே அந்த டேய் இங்க பாருடா சொல்றத கேளுடா. ஒரு தட்டுல என்னென்ன காய் கட் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் அங்கங்க போட்டு அப்படியே ஒரு தட்டோட எடுத்து வந்துரு. இல்ல முழுசா நெஞ்சதுக்குமா முக்காடு எதுக்குமா? ஏய் அந்த தேங்காய் மாட்டை வைடா பத்திக்கும். ஆமாண்டா அந்த தேங்காய் மாட்டை இல்லை அவரே வாஷ் பண்ணிட்டு மழையில வாஷ் பண்ணி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட அங்கே இது ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடு தான் இருக்குது. சுற்றி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வீடுமே இல்லை. ஸோ இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுடைய லைக் ஆதர்ஷோடைய வீடு இருக்குது, நம்மளோட மச்சான் வீடு இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த வீடுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு அடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் குக்கிங்கே முடிக்கல. கேம்ப் ஃபயர் போயிட்டாரு தலைவர். ஸோ இல்லை நான் சொல்றது புரியுதா உனக்கு? ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணிட்டு தான் கேம்ப் ஃபயர் பண்ணணும். அதை தாண்டா சொல்கிறேன் நானுமே. குக்கிங் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபயரிங் கேப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலைவர் மேலே காய்கறி வெட்டிங்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி பேசுறது பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டாவும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9:30 மணி ஆச்சு. ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த லேண்ட் ஆல்ரெடி அவன் வந்து பார்த்திங்கன்னா பசிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதில் விளாக் அதான் வெளியில் இதில் விளாக் வேறு பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுவான்னு தெரியல. பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. பர்ஃபெக்ட் ப்ரோ. அங்கேயே பர்ஃபெக்ட் வெயிட். சரி ரெடியாம்மா? ஏய் நம்ம தலைவர் வந்துட்டாரா? கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இவ்வளோ நேரமாடா வேணும் உனக்கு கட் பண்ணிட்டு வர்றதுக்கு? ஏன்டா யாருன்னா ஹெல்ப் பண்ணீங்களா? ஏய் ஹெல்ப் பண்ணீங்களாடா? நாங்கள் இதெல்லாம் ஏன்டா அங்கே ஒரு கிட்ட இருறா அவளாம் பண்ண விட்றா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மொத்த மரத்தையும் பொடி பண்ணி விறகுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கோம் ஃபுல்லாக. நீங்கள் பாரு வானத்தை பார்த்து அந்த நிம்மதி எனக்கு இல்ல. மூடின்னு வேலைக்கு ஹெல்ப் பண்றான். அவனுக்கு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க பாரு நான் வீடியோ எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். இது நம்ம மாஸ்டர் ஷெஃப் எவ்வளவு கிளீனா வேலை பார்த்துங்கிறாரு. அவருக்கு போது எதுக்கு பயம்? மாஸ்டர் ஷெஃப் இங்க பாருங்க, கடவுளை வேண்டிக்கங்க. எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. டேய் எல்லாம் வந்து கும்பிட்டுக்கோங்கடா. ஓகே எங்க போறது? ஏய் கொஞ்சம் நல்லா ஒரு குச்சி வச்சு குத்துறா. வெரி குத்தா அங்கறோம். ப்ரோ எடுத்து உள்ள நல்லா ஆதேஷ் ஹீரோ சொல்லு. அப்போ வரோம் ப்ரோ. என்ன குல்லா மங்கி குல்லா? நவீன் என்னடா என் பேரு கொஞ்சம் கூட தெரியாதா? ஏன்டா கீழே நல்லா தெரியுது, மேலே ஏஞ்சி சுத்தமாக தெரியல. அவுட் ஆஃப் த ஸ்டெப் வெளில போ. ஜோ வணக்கம். இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஊது. நீ குச்சி வைக்கிறது ஊது. எப்படி சரி பிரியாணி விடு. நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ? யார் யார் பிரியாணி பண்ணுறீங்க? இவங்க சரி உங்கள் 2 பேர் பண்ணிட்டோம் ப்ரோ. நானும் ஜோசப் பண்ணிட்டோம். கிரேவிக்கு இன்னொன்று இது செட் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அவனுக்கு 2 பேர் பண்ணிட்டோம். அது கொடுக்கான் அப்புறம் அவனுக்கு ஊற்றலான்ட்டு. இப்போ கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஜெகஜோதே நீர் தெரியுது. நாங்கள் போயிட்டு இன்னொரு அடுப்புக்கு கல் செட் பண்ணிட்டு வந்து வரோம். நீ அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணு, இவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வாட்சா விட்டுக்கு. அறிவு இருக்கா? கிரேவி யாருக்கு சொல்லிக்கிறது? எனக்கு தான். இரு இதை காமி. கிரேவி யாருக்கு சொல்லிக்கிறது? நம்ம தான். உனக்கு தானே கேமராவை பிடிச்சிட்டு கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கே. அப்போ கிரேவி ஒர்க் யார் பண்ணுவா? நீங்கள் தான் அடுப்பு செட் தான் நான் பண்ண போகிறேன். செட் ஆயிடுச்சு போட. அங்கே பாடுறா இன்னும் ஒரே ஒரு இப்போ கிரேவிக்கு சின்ன அடுப்பு போதும் தானே? அந்த மாதிரி பெருசு தேவையில்ல. சின்ன பாண்டிலுக்கு அது 2 இருக்குது, அது போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் போய் குக்கிங் காஸ்டியூம் போட்டுறேன். குக்கிங் காஸ்டியூமா? சரி பாரு, நம்ம பாரம்பரிய சமையலை காட்டுகிறேன். பாரம்பரியம் பாட்டு போடுங்க பாரு.
கேமரா நெட்டில் போட மாதிரி போதும்டா. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா சொல்கிறா. வெங்காயத்தை கம்மியாக போட்டு எண்ணெயை ஜாஸ்தி போட்டிருக்கீங்களே. அது மசாலா காவாம மச்சான் வேற. எண்ணெய் வந்து மசாலாக்கு இதாகும்டா. பிரியாணிக்கு அப்படி தான் பண்ணணும். சரி என்னென்ன போட்டிருக்கீங்க? தண்ணி அந்த தண்ணி இப்போ யார் இதை போட்டு இது சமைச்சது யார் ஃபர்ஸ்ட்? நீ தானே. என்னென்ன போட்டு சொல்லு. இதுலையா எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் கடுகு போடணும். எண்ணெய் அது கொஞ்சம் இதாகின்னு சொல்லியுமே பிரியாணி எல்லாம் பேக்கெட் ஒன்று வரும். பிரியாணி சீக்ரெட் மசாலா அது போடணும். அது கொஞ்ச நேரம் இதுல வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கின்னு இருக்கணும். அந்த மொத்தம் கொஞ்ச நேரம் வதக்கின்னு கொஞ்ச நேரம் அப்பதான் வதக்கினுங்கறேன். வெங்காயம் லைட் ப்ரௌனா வரணும். அது லேசா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் தான். வந்து கொஞ்சம் யாரா டார்ச் அடிங்கடா. லைட் ப்ரௌன் ஆகித பார்க்கலாம். தம்பி நீ நேச்சர் கவர் பண்ணாதப்பா. இங்க பாருடா. டேய் நீ நேச்சர் பாருடா. நீ 96 கிராம் தான் ஒத்துக்கற. இங்க வந்த வேலைய பாருடா. நேச்சரை கவர் பண்ணிட்டு இருக்கான். போடுறா. பேக்ரவுண்ட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறா. நவீன் ஒரு மோட்டர் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி வா ப்ரோ என்ன அப்படியே போடலாமா? பிரச்சனை இல்லையா? போடுங்கடா. இல்ல கொலஸ்ட்ரால் தான். அட நாயே. ப்ரோ யுவர் யூடியூபர் ப்ரோ. அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஓனரை இப்படி கலக்க விட்டானுங்க. கலக்குவேன் கலக்குவேன். சரி கிளீனர் கிட்ட கூட நான் பண்றேன். கிளீனரா? வேண்டாங்க நாங்க லாரி நடத்துறோமா யூடியூப் நடத்திக்கிறோமாடா. சரி ஓகே. இந்த பதவி நான் பதவி பரிமாணம் பண்றேன். அவனே பண்ணட்டும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகுது. என்ன ஸ்டாப் ஆகுது? அது ஸ்கிரீன் ஆஃப் ஆகுதுடா லூஸ். ஸ்கிரீன் ஆஃப் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு கேமராமேனுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆனாலுமே வீடியோ ரெக்கார்ட் ஆகும்னு தெரில. ப்ரோ நான் கேமராமேன் இல்லை ப்ரோ. சரி அசிஸ்டன்ட். என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ என்ன பண்ணுவோம், அந்த அடுப்பு ஒன்று இது பண்ணிட்டு நம்ம கிரேவி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா சிக்கன் உப்பு மசாலா போட்டு வச்சாச்சா? உப்பு மஞ்சள் தூள் இல்லை போய் பண்ணு. டேய் போடா, நீ தானே பண்ணணும். எனக்கு தெரியாதுடா. டேய் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் பண்றேன். சரண் போட சார். நாங்கள் போய் உப்பு மசாலா போட்டு வேடா போட. அவங்க மம்மி கடாயில் கழுவி வச்சுருவாங்க. போடா எனக்காக போடா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் சில்லி பவுடரு, சிக்கன் மசாலா, வெங்காய பேஸ்ட், வெங்காய தக்காளி சொன்னானா? வெங்காய தக்காளி இல்லடா பிரச்சனை இல்லை. வெங்காய தக்காளி அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. விட பண்ண பிரச்சனை வேண்டா. ஜெனரல் நாலேஜ் இல்லடா. சரி விடுறா. நாங்கள் போக மாட்டோம்பா. இவன் இப்போ என்ன பண்ணா தெரியுதா? பாத்தியா இவன் நோட் பண்ணிவிட? இல்லை என்ன பண்ணா? இப்போ ஒரு காமெடி ட்ரை பண்ணப்பல இவகிட்ட. அவன் திட்டின ஒன்று சும்மா வீடியோக்காக. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெட்டப்பில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி பையன் சொல்கிறேன். வெல்கம் பேக் டு நவி 76. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ டைலாக் பேசுறதெல்லாம் போதும். வா போயிட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். டேய் பைத்தியக்காரா, பிரியாணி டீமு எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக முடிச்சிட்டானுங்கடா. கிரேவி டீம் இன்னும் அடுப்பை பற்ற வைக்காம இருக்கடா. என்ன அறிவு கேட்ட தடவை இல்லை. நீ கொஞ்சம் கிரேவி மேலே அவனுக்கு அந்த கிரேவியை கொஞ்சம் காமிங்க. இன்னும் சிக்கனை வேக வைக்கிற விட அடுப்பை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிச்சிட்டானுங்க. என்னென்ன ஒரு 2 நிமிஷம் ரைஸ் போட்டு மூடிட்டானுங்கன்னா முடிஞ்சு. ரைஸ் போட்டால் முடிஞ்சு. இவன் கிரேவி ஸ்டார்ட் பண்ண சொன்னா இன்னும் அடுப்பு இது பண்ணாம இல்லை ப்ரோ கெட்டப் போட்டு டைலாக் பேசின்னு சுற்றினுங்கிறான் இவன். 1 minute. வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகா நீ கேட்கல கொன்றும். ஏண்டா இது எனக்கு 10 வச்சு கொடுங்கடா. பச்சை வைக்கும் பாரு. யாரா எடுத்துட்டு இருக்கான்? என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்களை ஏறா, நாங்க 4 பேரை ஏறா. நீ பாட்டுக்கு என்ன இல்லை அது கொஞ்சம் இல்லை கடா. ஒரு இல்லை கூட காம்பாட்டாடா. இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். பண்ணி விடுறீங்களாடா? பண்றா. ஆக்சுவலாக இங்கே ரன்னிங் ரேஸ் நடந்துன்னு இங்கே காம்படிஷன் நடந்துன்னு இருக்கு. காம்படிஷன் இல்லடா, உனக்கு புரியுதா? காம்படிஷன்னா 2 சைட்லயும் ஒரே வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரே வாட்டி என் பண்ணா அது காம்படிஷன். இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி என் பண்ணோம். சரியா? அவன் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணிட்டான். இவன் இன்னும் 10 கூட வைக்கல. இது என்ன காம்படிஷன் எனக்கு புரியல. இல்லை எனக்கு புரியல. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். இல்லை எனக்கு புரியல. வேலை பார்க்க ஒருத்தனை விடல, தேவையானவனுக்கு வேலை வாங்கிட்டு வேலை பார்க்கணும்னு குத்தம் சொல்கிறேன். அது எங்கள் ஸ்ட்ராட்டஜி மேன். நீங்கள் பிரியாணி டீமாக இருக்கலாம்.
ஆனால் பிரியாணி கிரேவினா தான் நல்லா இருக்கும். எவனா சொன்னா உனக்கு தம்பி. முசு பஜ்ஜினா சூப்பரா இருக்கும். பச்சடி சொல்லுங்கடா யாராவது. பாடா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுருக்கோம். அக்னிதேவா எது வைக்கிறேன் இதுதான் வைக்கிறேன். இது அந்த தட்டு கொடுறான் தட்டு கொடுறான். டேய் கிரேவி அவன் பண்ணிக்கிட்டோம், நீ பிரியாணியை பாரு மச்சான். அது குர்ரா அது ஒரு தட்டு கூட அது குர்ரா. டேய் நீ சேனல் ஓனர் தான் ஒத்துக்கிறேன். குர்ரா குர்ரா அப்போத்துலேருந்து எல்லாரையும் நீ வேலை வாங்கினுக்கிறடி. அந்த வெடி மருந்து குர்ரா குர்ரா நல்லா இருக்கா இது சிக்கன் சிக்கன் அவனுக்கு கொடுக்கடா. இல்லைண்ணா சார்தான். சூப்பர் டேஸ்ட் கொடுத்துச்சு. அப்புறமா எல்லாமே இவன் மட்டும் பிரியாணி கரெக்டாக பண்ணிட்டானா இதுக்கப்புறமா ஜோசப் வந்து ஜோசப் செஃப் என்று அழைக்கப்படுவான். நீங்களே சமைச்சிக்கீங்கடா. வாடா 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 அப்பத்துலேருந்து ஒருத்தனை வேலை பார்க்க விடாம வேலை பண்ணணும். இதுக்கப்புறமா நான் வந்து கிரேவி டீம் தான். நீ வந்து பசுவந்தி ஆட்டான்னு நீ இருடா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நான் பண்ணுறேன்டா. பத்த விடா பற்ற வைக்கணுமா? இப்படி பொஸ்கல் சொன்னா எனக்கு இது கூட சரி மேட்ச் பாக்ஸ் அங்கே கேளு. அவன் தான் ஜோபில் வச்சு நினச்சிங்களாம். அவனா பண்ணிருக்கிறான் மூக்கு சளியெல்லாம் சொல்லி. ஐயோ வல்கர். மேட்ச் பாக்ஸ் கொடுறா. கை கழுவு தப்பாடா. கை கழுவு தப்பு இல்லடா. கவர்ல வச்சு பதைக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்ஸ் கொடுறா. நான் பொல்யூஷன் ஆயிடும்டா சிக்கன் அப்புறமா கருப்பா. டேய் என்ன பண்றான் அங்க இதாயிடுடா. சும்மா சும்மா வீடியோ இவன் ஒருத்தன் ஆகும்ல சும்மா சும்மா வீடியோ காக்கு சும்மா சும்மா அந்த டேலாக்க வேற அப்பப்போ சொல்ல வர ஒரு மாதிரி இருக்குடா. ஏண்டா அட அதர் பிச்சர். ஓ ப்ரோ சிவாய். இப்போ இது இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆயிலுக்கு ப்ரோ இல்ல சீதோ கொடுத்து பார்த்தேன். ஏய் என்ன டேய் ஆயில் போடுங்கடா சீக்கிரம். நீ தானே இது. டேய் 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 போடா நீ போடா மாஸ்டி எதுவும் போல போறா. என்னடா ஆச்சு? நான் கிரேவி டிபார்ட்மெண்ட் விட்டு பதவி ரிட்டையர்மெண்ட். நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒன்றா யாருக்கு தெரியும்? ஆயே அவன் ஒரு அரை பாக்கெட் சரி அந்த ஏய் கறி துணி குடுறா. ஆயில் லைட்டா ஊத்திடா குடுறா. டேய் இல்ல வேணாம். இந்த புத்தியோட ப்ரோ ஃப்ரீயா சரி இருடா டேய் கரெக்ட்டா பண்ணல. வெங்காயம் கரெக்ட்டா பண்ணா தீஞ்சிரடா. ஆயில் கம்மி நைட் ப்ரோ ஆகுது ப்ரோ ஆகுது ப்ரோ. வெங்காயம் இருடா இது வச்சு சைடுல போடுறோம். யாய் கறந்து அவன் வரணும்னு சொல்லுறான். அண்ணா டேய் தக்காளி ஃபுல்லா போட்டு சொல்றேன் தக்காளி சேர்த்து. டேய் திருப்பி அடிக்க. வெங்காயம் மட்டும் போடு. இதுல யாரா பேசிட்டு இன்னைக்கு கிரேவி டைம் சூப்பர். பாடாப்பா அதுக்கு என்ன ஆச்சுன்னா உன்னதான் முடிப்பேன். நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். எது நான் ரிட்டையர்மெண்ட் அவ்வளோதான். வாய்ங்க எது ஆவது அவனை நம்பி நான் employee, நீ ஓனர். ஐம் ரிசைனிங் தி ஜாப். சும்மா வீட்டை கத்தாது அவங்க வீட்டை கத்துறாங்க ஆல்ரெடி. அவன் என்னன்னா ஒரு பக்கம் தாண்டவன் மாட்டான். என்னை பார்த்து ஜோக்கர் முத்துதா. என்னை பார்த்து ஜோக்கர் முத்துதான் கேட்குறேன். அதே மொத்தம் என் வாயில சொல்லுவேன். அதுக்கு தான் நான் சைலண்டாக போகிறேன். சரி ஓகே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கம்மி மஜாத்தூள் கொடுப்பா. இதுதான் அவங்க வேவ்ல இறான். ஏய் மண்டட் இதெல்லாம் அடிப்பானே எனக்கு தெரியாது. டேய் மூணே பொருள் தான். இங்க பாருங்க கிரேவி டீம் அவன் சி ஆமாம் அவன் என்னமோ பண்ணிக்கிறான். என்னடா அவன் அவனுக்கு